வந்து ப்ரெக்னன்ட் கிட்ட வந்து வாங்கிட்டு வராங்க. யாருக்கும் தெரியாம மெடிக்கல் ஸ்டோர்லேருந்து. அடுத்து வந்து உள்ள வர காவேரி வந்து யாருக்கும் தெரியாம வந்து இது செக் பண்ணணுமே, இப்ப என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எங்கடி போன? அப்படின்னோனமா, "இதோம்மா இங்க தாம்மா போயிட்டு வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அனுப்புறாங்க. காவேரி வந்து யாருக்கும் தெரியாம ரெஸ்ட் ரூம் போறாங்க. அங்க போயிட்டு அந்த கிட்ட வந்து வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. முதல்ல காவேரி வந்து 1 கோடு தான் வருது. அப்பாடா! ப்ரெக்னன்ட் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோனே 2 கோடு வருது. சந்தோஷம் தாங்கவே முடியல காவேரிக்கு. அவ்ளோ சந்தோஷப்படுறாங்க. தாய்மை உணர்வ வந்து முதல் முறையா உணரும்போது ஒரு பொண்ணு எவ்வளோ சந்தோஷப்படுவாளோ, அவ்வளோ சந்தோஷம் வந்து காவேரி வந்து படுறாங்க. கண்கள்ல வந்து அவ்வளோ சந்தோஷம் தாங்கவே முடியல. அப்படியே அழுகையே வருது காவேரிக்கு. எனக்குன்னு ஒரு உயிர் வந்திருக்கு. என்கிட்டேருந்து ஒரு உயிர் வந்திருக்கு. என் வயித்துல ஒரு உயிர் வளருது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அப்படியே வந்து அந்த கிட்ட வச்சுட்டு அப்படியே வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட அணைச்சுக்கிறாங்க அந்த கிட்ட. அவ்வளோ சந்தோஷம் தாங்கவே முடியல. முதல்ல இந்த விஷயத்த விஜய் கிட்ட சொல்லணும். அவரு எவ்வளோ சந்தோஷப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி. உடனே விஜய் தேடி போறாங்க. விஜய் பார்த்துட்டோன்னா அப்படியே ஓடி வந்து கட்டிக்கிறாங்க. அத பார்த்து விஜய், "என்னாச்சு காவேரி?" அப்படின்னோனே கண் கலங்குறாங்க. "ஏன்டி அழற? என்னாச்சுடி? என்ன பிரச்சனையா?" அப்படிங்க. அது வந்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்ன விஷயம் சொல்லு காவேரி" அப்படின்னோனே, "ஏங்க நீங்க அப்பாவாக போறீங்க" அப்படின்னோனே, "என்ன சொல்ற காவேரி?" அப்படின்னு, "நான் கர்ப்பமா இருக்கேங்க. இப்பதாங்க வந்து செக் பண்ணேன் பாருங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அத பார்த்துட்டு விஜய்க்கு அப்படியே ஒண்ணுமே புரியல. "காவேரி நிஜமாவா?" அப்படின்றாரு. "ஆமாங்க. நீங்க அப்பாவாக போறீங்கங்க. பாருங்கங்க 2 கோடு வந்திருக்கு. இப்பதாங்க செக் பண்ணேன்" அப்படின்னோனே, எனக்கு கால்லேருந்தே ஒரு மாதிரி கேரா இருந்ததுங்க. மயக்கமா இருந்தது. வாமிட்டா வந்தது. அதான் என் ஃப்ரெண்டு சொன்னா. அதனால தான் கிட் வாங்கி செக் பண்ணேங்க அப்படின்னோனே, சந்தோஷம் தாங்கவும் முடியல. நம்ம விஜய்க்கு அப்படியே கொண்டாடுறாரு. காவேரியை தூக்குறாரு. தூக்கி அப்படி சுத்துறாரு. "ஏங்க அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க" அப்படின்றாங்க. அப்படியே வந்து "காவேரி எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க தெரியுமா? உண்மையிலேயே எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்க தெரியுமா எனக்கு? இதோட சந்தோஷம் எனக்கு என்ன இருக்கு காவேரி? என் என் குழந்தை வந்து இந்த பூமிக்கு வரப்போகுது. நம்ம குழந்தை வரப்போகுது" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கட்டிக்கிறாரு. "காவேரி இந்த சந்தோஷத்துல நான் என்ன செய்யுதுன்னு தெரியல. இந்த சந்தோஷத்த தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லணும். அப்புறம் உங்க வீட்ல சொல்லணும். நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் பிரியவே கூடாது காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சுக்கிறாரு. அப்படியே முத்த மழையா பொழியிறாரு. அப்படியே வந்து கிஸ் பண்றாரு. காவேரிக்கு வந்து விடுங்கங்க என்னங்க நீங்க அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கும்போது எல்லாத்தையும் நெனச்சு பார்க்குறாங்க. ச்சே, நம்ம ஏன் இப்படி வந்து நெனச்சு பார்க்குறோம்? முதல்ல நேர்ல போய் அவர் எப்படி சந்தோஷப்படுறாருன்னு பார்க்கணுமா இல்லையா? இப்படி நெனச்சு பார்க்குறோமே அப்படி சொல்லிட்டு காவேரிக்கு ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாங்க. சரி, விஜய்க்கு முதல்ல கால் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. பார்த்தா வந்து ஃபோனே போகல விஜய்க்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. என்ன ஆச்சு இவருக்கு? ஏன் ஃபோன் போக மாட்டேங்குது? ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி, நம்ம நேர்ல போய் சொல்லிடலாம். நேர்ல போய் சொல்றது தானே நல்லது. அப்பதானே அவரோட முக எக்ஸ்பிரஷன்லாம் பார்க்க முடியும். அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவாரு. என்னை இப்படியெல்லாம் வந்து பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி. சரி, நேர்ல போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு காவேரி வெளியே போறாங்க. வெளியே வந்து அம்மா எல்லாருமே இருக்காங்க. "என்னடி ஒரு மாதிரி இருக்க? உடம்பு இப்போ பரவாயில்லையாடி?" அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. பரவாயில்லம்மா, எந்த பிரச்சனையும் இல்ல" அப்படின்றாங்க. நானும் பார்த்துட்ருக்கேன். காலைலேருந்து வாந்தி எடுத்ததுலேருந்தே முகமே சரியில்ல. ஒரு மாதிரி தான் இருக்கால்ல அப்படின்னோனே, டாக்டர் கிட்ட போலாம் வாடி" அப்படின்னோனே, "டாக்டர் கிட்டயா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. நானே போணுமே, இப்போ போனா கண்டிப்பா தெரிஞ்சிடுமே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிச்சுட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லக்கா" அப்படின்றாங்க. சரி, ஓகே. வேற ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லுடி" அப்படின்னாங்க. "ஒண்ணும் இல்லக்கா" அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறேன். "எங்கடி போற?" அப்படின்னோனே, "அம்மா அதோ வரேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வெளியே போறாங்க. அதுக்குள்ளேயே அவங்க ஃப்ரெண்டு காவேரியோட ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணுறாங்க. "என்னடி என்ன ஆச்சு?" அப்படின்னோனே, என்ன ஆச்சா? அந்த விஷயத்த நான் உன்கிட்ட இப்போ சொல்ல மாட்டேன்" அப்படின்றாங்க. "என்னடி சொல்ல மாட்டியா? எதுக்குடி? என்னன்னு சொல்லுடி. என்னால் முடியலடி. நீ பண்ண டென்ஷனில் காலையிலேருந்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியலடி. நான் சொல்ல மாட்டேன்னா சொல்ல மாட்டேன். முக்கியமாக ஒருத்தவங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் உன்கிட்ட சொல்லுவேன்" அப்படின்னோனே, "ஏய் புரிஞ்சிச்சுடி புரிஞ்சிச்சு" அப்படின்றாங்க. "முதல்ல வைடி ஃபோனை" அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. உடனே வந்து இங்கே வந்து, "இவகிட்ட சொல்லணுமாமே ஃபஸ்ட்டு? அது எப்படி இவகிட்ட நான் சொல்லுவேன்? எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாக்கிட்ட எங்கள் சிஸ்டர் எங்கள் அக்காக்கிட்டேயே நான் சொல்லலை. இவகிட்ட சொல்லிடுவேனா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜயை தேடி போகிறாங்க ரூமை நோக்கி.